சங்கீதம் 63ஆம் அதிகாரத்துல முதல் வசனமே, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்தும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இந்த சங்கீதம் தாவீது வண்ணாந்திரத்துல கர்த்தரை நோக்கி பாடுறாரு. ஆண்டவரே, நீங்க என்னுடைய தேவன். நம்ம கர்த்தருக்கு என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே ஏசப்பா, நீங்க என்னுடைய அப்பா, நீங்க தான் என்னுடைய தேவன். எப்ப நம்ம தேவனை தேடணுமா? அதிகாலமே. அதிகாலையில் கர்த்தரை தேடுகளுக்கு நன்மையும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளும். தாவீது ஒவ்வொரு நாளும் கூட கர்த்தரை அதிகாலையில ஆண்டவர் ஒவ்வொருவரும் தேட தேட நிச்சயமா நமக்குள்ள கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். தாவீது ஒவ்வொரு நாள் தேட தேடதான் தேவன் அவர்களை ராஜாவாக மாற்றினார். நம்ம ஒவ்வொருவரும் கூட அதிகாலமே நம்ம என்ன வாஞ்சிக்கிறோமோ கர்த்தர்கிட்ட அவர்கிட்ட சொல்லும் போது நிச்சயமா அந்த வாஞ்சைகள் கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்ம தாவீது என்ன சொல்றாங்க? என்னோட ஆத்மா எப்படி இருக்குதா? வறண்டதும் விடாய்த்துமான. வறண்டுனா அந்த ட்ரையா இருக்கு, அது ஒண்ணுமே பண்ண முடியாது, தண்ணீர் அற்றம் இல்லை. ஆனாலும் என் ஆத்துமா மேல தாகமா இருக்கு. எப்படி இருந்தா கூட ஆண்டவரே, என் ஆத்துமா எப்பவுமே உங்க மேலதான் தாகமா இருக்கு. நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன், கர்த்தர் மேல ரொம்ப வாஞ்சியா இருக்கேன். தாவீது போல நம்ம ஒவ்வொரு நாளும் கூட நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ நம்மளால சொல்ல முடியாத பாரங்கள், இது யார்கிட்ட சொல்லி நம்ம அழுவோன்னு தெரியாது. ஆனா கர்த்தர்கிட்ட மட்டும் நம்ம சொல்லி நம்ம பாரங்களை சொல்ல சொல்ல தேவன் நம்ம ஆத்மா மேல எவ்வளவு பாரம் அவர் அறிவார். மனுஷனுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் நம்மள ஒவ்வொருவரையும் அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிறார். நம்மளோட சரீரம் யார வாஞ்சிக்குமா? கர்த்தரை வாஞ்சிக்கணுமா? ஆண்டவரே, என் ஆத்மாவாகட்டும் என் சரீரம் ஆகட்டும் உண்மை மாத்திரம் தான் வாஞ்சிக்குது. என்னுடைய இருதயம் உண்மை மாத்திரம் தான் நினைக்குது. நம்ம குடும்பத்துல ஒவ்வொருவருக்காக நம்ம எப்படி நம்ம கரிசனமா இருப்போமோ அதே மாதிரி தேவன் நம்ம மேல, நம்ம குடும்பத்தின் மேல பரிவாக இரக்கமாக ஒரு தகப்பன் ஒரு தாயை போல நம்மளை ஆற்றுகிறார். அதே வசனத்துல 3வது வசனம், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்க நம்ம நிக்கிறோம்னா கர்த்தரோட கிருபைதான். நம்ம தூங்கி எழுந்தோம்னா நம்ம என்ன நடக்குது நமக்கே தெரியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம ஜீவனை தருகிறார், புதிய கிருபைகளை தருகிறார். நம்ம அதிகாலை எழுந்த போது, ஆண்டவரே இந்த நாள் உம்முடைய நாள் அப்பா, எங்களை நீங்க தான் பணையணும், நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி செய்ய நானும் என் ஆத்மாவும் வாஞ்சிக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம், நம்ம கரம் பற்றி கர்த்தர் நம்மளை அழகா நடத்தி செல்வார். நம்மை பாதைகளை அவரு செவ்வைப்படுத்துவார். நம்ம என்னங்க நினைக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நானும் இப்ப பலவீனம், நான் என் சரீரம் பலவீனமா இருக்கு. ஆனா எனக்குள்ள கர்த்தரோட கிருபை அனுதினம் நடத்தும் போது நான் தேவனால் புதிய காரியங்களை செய்வேன். கர்த்தர் எனக்குள்ள எப்போதும் புதிய புதிய ஆலோசனை. என்னால முடியாதப்பா, நான் எப்பவுமே கர்த்தரை மட்டும்தான் நம்பி இருக்கேன். எந்த ஒரு மனுஷனும் எனக்கு சப்போர்ட் இல்லை. ஆனா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் போது நான் தேவனை நான் நோக்கி பார்க்கிறேன். நம்ம ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சா கூட, நம்ம சமைக்கிறோமா இல்ல நம்ம வேலை செய்யறோமா, எப்ப இருந்தா கூட கர்த்தரை மட்டும் துதிக்கணும். அவர் நம்ம உதடுகள் அவரை துதிக்க துதிக்க நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்கள் தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம கரம் பற்றி இந்த காரியம் பண்றீங்களா, நான் உன்னோடு இருக்கேன். நீங்க எங்கேயாவது பிரயாணப்பட்டு போறீங்களா, இந்த வாகனம் ஓட்டுறீங்களா, ஆண்டவரே நான் எனக்கு முன்பாக நீங்க இருங்கப்பா, எனக்கு எந்த ஒரு ஆபத்து வராதபடி என் ஜீவனை பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மளை அழகாக பாதுகாக்கிறார். நம்ம குடும்பத்தை அவரோட சட்டைகளின் நிழல, அவரோட இரக்கம் நமக்கு எவ்வளவு பெரியதோ, அவர் சட்டைகள் நமக்கு அடைக்கலமா இருந்து நம்மளை பாதுகாக்கும். என் உதடுகள் எப்போதும் உம்மை துதிக்கும். காலையாகட்டும் மாலை வேலையாகட்டும் நைட் எப்ப வேணாலும். தாவீது எல்லா நாளிலும் கர்த்தரை மட்டும் தான் பார்த்தாங்க. அவர் இருதயமும் உதடுகளும் அவரோட ஆன்மா ஒவ்வொரு அணுக்களும் கூட கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்கதான் அவருடைய எல்லா இடர்ல கூட
ஈஸியா மலை போல பிரச்சனை, இது எப்படி நம்ம கடந்து போவோம் ஆண்டவரே? ஈஸியா தேவன் முன்னைக்கும் போது அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. நமக்கு ஒரு மனுஷன் பெரிய பிரச்சனை பண்றானா, ஆண்டவரே நான் என்னப்பா செய்வேன், நீங்க தான் எனக்கு முன்பா நிற்கும் போது அந்த பிரச்சனை நமக்கு ஏமாத்துறோம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நமக்கு முன்பாக நிற்கிறவர் பெரியவர். தாவீது எல்லா நாளும் கர்த்தரை நம்பும் போது நம்மளும் கர்த்தரை மட்டும் நம்புவோம். கர்த்தர் தான் நமக்காக இறங்கி செய்வார். இந்த சங்கீத கூட தேவன் ஆசீர்வதிப்பார்.